ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். வந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடைச்சியாக ஒரு மரத்தை பார்த்தோம். என்ன மரம்னு பார்த்தீங்களா? இந்த மரத்தெல்லாம் நீங்கள் 90s கிட்ட வந்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கோணப்புள்ளிய மரம். சரி, ஹைட்டாக இருக்குது, இது எப்படி காய் பிடிக்கும் சல்லை கட்டிட்டு வரலான்னு பார்த்தோம்னா கீழே காய் இருக்குது பாருங்கள். மரம் பெரிய மரம் தான். இங்கே பிஞ்சு காயெல்லாம் பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது. இது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் பொறிச்சிருவோம். இது கண்டிப்பாக 90s கிட்ட இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து இது எல்லார் வீட்லேயும் எல்லா பக்கமும் இந்த மரம் இருக்கும், பொறிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த மரத்தெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியல. மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு விற்கிது. இது போனால் கிலோ 200 300 அந்த ரேஞ்சுக்கெலாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ கிடைக்காத பொருள் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் எல்லா பக்கத்துலையும், இந்த புறம்போக்கு இடத்துல எல்லா பக்கத்துலேயுமே அந்த காய் இருக்கும். ஆனால் இதை வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய் வந்து இப்போ கிடைக்காம பண்ணி இந்தமாரி காய் ஆக்கிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வரும்போது லீவில் இந்தமாரி கொக்கி கட்டிக்கிட்டு வந்து இழுத்துருக்குறீங்க? எல்லாம் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், மரம் பெருசாக இருக்குது, மேலெல்லாம் நிறைய காய் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற காயை பொறிச்சு சாப்பிட்டுட்டு, இதிலே 2 ரக காய் இருக்குது. இனிப்பு காயின்னு ஒன்று இருக்குது, காய் நல்லா இனிக்கும். அந்த இனிப்பு ரக காய் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து துவக்கும், காய் சாப்பிடவே முடியாது, அந்தமாரி காய் இருக்கும். இது போக இன்னும் எதாவது மரம் இருக்குதான்னு பார்க்கலாம். மரம் இருந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு கொண்டு போய் சாப்பிட்லாம். சரி, பாய், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய். ரொம்ப நாள் கழித்து இதை பார்க்குறதுனால கொஞ்சமாக மட்டும் பொறிச்சிக்கிட்டேன் கையில். சரி, மீதியெல்லாம் இன்னும் பிஞ்சாக இருக்குது, இன்னும் பழுக்கலை. அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் வந்து இப்போதைக்கு விட்டுட்டு போகிறோம். இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்க எல்லாமே இதாயிரும். இதாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொக்கி கட்டணும். நல்லா ஹைட்டான ஒரு கொக்கியை கட்டி, பாருங்கள், மரம் ஃபுல்லாக காய் இருக்குது. அந்த சைடு ஆறு இருக்குது, அந்த சைடு காய் எல்லாத்தான் ஆற்றுக்குள்ளே விழுந்துடும். மரம் அந்த இடத்துல 2 மரம் இருக்குது. இதேமாரி மரம் எங்கே இருக்குதுன்னு போய் நம்ம தேடி பார்ப்போம். தேடி பார்த்துட்டு எங்கேயாவது மரம் இருந்தால் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்துட்டு கொக்கி கட்டணும். நம்ம அங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், போயிட்டு வந்துடுவோம். ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சனி ஞாயிறு இதே தான் வேலை. இந்தமாரி ஒரு இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாவே, இந்த சீசன் லீவ் சீசன் வந்துருப்பேன். ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ லீவோட டைமு. இந்த டைமில் எங்கே இருந்தாலும் சரி, மரம் இந்த காய் பொறிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆளுக்கு 2 பேர் சேர்ந்து பெரிய சல்லையை கட்டி ஒரு ஆள் இழுக்கணும், ஒரு ஆள் பொறுக்கணும். பொறிச்சு இறுக்கி ஒரு மூட்டை நிறையா சேர்த்திடுவோம். சேர்த்திட்டு இதில் வந்து இது பண்ணுவாங்க, அதாவது எப்படின்னா வறுப்பாங்க. இந்த காயை வறுத்து சாப்பிடுவாங்க. எப்படின்னா அந்த வெறும் உள்ள இருக்கிற இதை கொட்டையில் எடுத்து வச்சுட்டு அந்த வெள்ளை இது பார்த்திங்கன்னா அதை மட்டும் போட்டு நல்லா மிளகா பிடிப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு மாதிரி வறுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து துவப்பு காய்ப்பாங்க. அந்த காய் வந்து அந்தமாரி பண்ணி சாப்பிடுவாங்க. இனிப்பு காய் வந்து விற்காது, எதை எவ்வளோ சாப்பிட்லாம். அந்த விக்கு காய்ங்கிறது மட்டும் நம்ம பொறிச்சு அந்தமாரி பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடையில் நான் வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசாரித்தேன், கிலோ 300 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. அவ்வளோ ஒர்த்தான காய் தான். ஆனால் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டு அந்த காய் இன்றைக்கி வந்து இவ்வளோ ரேட்டுக்கு போகும்போது அதிகமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இதுமாரி ஏதோ ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.